மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு இருமுறை தேசிய குடல் புழு நீக்கம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தியாகி முத்துக்குமாரசாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினர். பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் செல்வம் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் குடல் புழு பாதிப்பை தவிர்க்க விரல் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும் போன்ற அறிவுரைகளை வழங்கினர். ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி, குணசெல்வி, இளம் சங்கரி, தனபாக்கியம், லூர்து சேவியர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவ மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். பள்ளி ஆசிரியை கலைசெல்வி நன்றி கூறினார். சாப்பிடலாமா அந்த மாத்திரையை எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்ப இதை சாப்பிடுறதுனால என்ன வரும்? நல்ல நம்மளுக்கு ஆரோக்கியம். ஏன்னா சில பேர் படிப்புல மந்தமா இருப்பாங்க. ஏன் மந்தமா இருப்பாங்கனாக்கா இதுவும் ஒரு காரணம் தான். அவங்களுக்கு ஆரோக்கியத்துல குறைபாடு இருக்கும். நம்மளுக்கு கவர்மெண்ட் எல்லாமே இப்போ நுண்ணுட்ட சத்து நிறைய கொடுக்குறாங்க. ஆனா அந்த சத்து எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அனிமிக்கா இருக்கிறீங்க. புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக சீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த IPS அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்தது. இதனையடுத்து புதுச்சேரி வந்த அவர் புதிய டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனிடையே புதிய டிஜிபி ஷாலினி சிங் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அன்பரசனின் திருவுருவப்படத்தை கிழித்து எறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அநாகரிகமாக விமர்சித்த திமுக அமைச்சர் அன்பரசனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும், அன்பரசனை அமைச்சர் பதவியிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நீக்க முடியவில்லை என்றால் பொதுமக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். கழக தொண்டர்களுக்கு தெய்வங்களாக விளங்கக்கூடிய தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகம் வரும்போது நிகழ்வு ஒரு காலையிலேருந்து எவ்வளவு நிகழ்வு இருக்கு, தினசரி நிகழ்வு இருக்குது, சட்டப்பேரவை போன்ற நிகழ்வுலாம் நடத்துறோம், அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மாணவர்கள் அந்த கடலில் வருகின்ற பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்த விதம், அவர்கள் வந்ததை வரவேற்கின்ற பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 604 கிலோமீட்டர் அவங்க கூட பயணம் பண்ணணும். ஏறத்தாழ 15 நாட்களுக்கு மேலாக 15ஆம் தேதி போய் அவங்க அடைகிறாங்க. அப்படி அடைகின்ற பொழுது ஒரு 15 நாள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, அதுவும் அந்த அவர்கள் குழந்தைகளுக்காக இந்த கடல்லே அவங்களும் பயணம் செய்து வராங்க. ஒவ்வொரு
மாலையும் அந்த பொழுது அவர்கள் கழிப்பதற்காக மாலை நேரத்தில் அவங்களை திருப்பி அழைச்சு திருப்பி காலையில அந்த கடல் நீரை விடுகின்ற பொழுது அவர் மனநிலையில எண்ணி பார்க்கணும். இங்கே இந்த மாணவருக்கு வந்து சொன்னார், நம்முடைய அன்பழகா சொல்லும் போதும் இளங்கோவன் சொன்னாங்க, 2 காலமே செயலிழந்து போச்சு. 2 காலம் செயலிழந்தாலும் கூட கையினாலே இந்த நீச்சல் இந்த சாதனை புரிந்து கொண்டு வருகிறார். 2 காலிலே அவருக்கு செயலிழந்து போச்சு. 2 கைகள் மட்டுமே அவருக்கு வந்து பயன் தருகிறது. ஆக இந்த 2 கைகளை கொண்டு மட்டும் அவர் அங்கிருந்து வேதாரண்யத்திலிருந்து இங்கே நம்ம புதுச்சேரிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். புதுச்சேரி அரசு சார்பாக அவரை வரவேற்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அன்பழகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய தமிழ்நாடு மீனவர் பேரவையுடைய தலைவர் அன்பழகன் அவர்களும் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய இந்த இளம் சகோதரர்களை இப்படிப்பட்ட உலக சாதனையாளர்களாக மாற்றிக் கொண்டிருக்கூடிய பயிற்சியாளர் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனை கூட இந்த காப்பீட்டை அனுமதிக்கவில்லை. இதனால் ஏழைகள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இத்திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் உப்பளங்கள் உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் திடீரென கனமழை பெய்ததால் உப்பளங்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி தற்பொழுது கடல் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஜனவரி மாதம்தான் துவங்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கனமழையால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டதால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட வந்த மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை பரிசாக வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அனிபால் கெனடி, பி. சிவா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அரசு செயலர் ஜவஹர் ஆகியோர் உடனிருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மகளிர் அணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அதில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் உள்ளனர். ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவானதால் மற்ற சிறைவாசிகளுக்கு பரோல் கொடுக்க அதிகாரிகள் மறுக்கிறார்கள். ஒருவர் செய்த தவறுக்காக எல்லோரையும் தண்டிப்பது நியாயமாகாது. சிறை கைதிகளின் உரிமையாக உள்ள அவசர கால பரோல் விடுமுறையை தருவதற்கு அதிகாரிகள் முன் வருவதில்லை. போலீஸ் நிலையத்திலிருந்து பரோல் அறிக்கை நல்லபடியாக வந்தாலும் ஏதாவது காரணம் கூறி சிறை அதிகாரிகள் அவசர கால பரோல் கொடுப்பதில்லை. இறப்பு மற்றும் திருமணத்துக்கு மட்டுமே அவசர கால பரோலில் அனுப்புவேன் என அதிகாரிகள் விடாப்பிடியாக உள்ளனர். அப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி முதல்வர் ரங்கசாமியை கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் புதிய கவர்னராக பொறுப்பேற்ற கைலாஷ்நாதன் பாகூர் ஏரியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பாகூர் ஏரியின் பரப்பளவு, அதற்கான நீர்வரத்து ஆதாரம், பாசன விவரங்கள் குறித்து கேட்டார். அதற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் வரைபடத்தை காட்டி கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். ஆய்வின் போது அமைச்சர் சாய் சரவணன்குமார், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் நடராஜன்,
மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனிடையே ஆய்வு மேற்கொண்டு புறப்பட்ட கவர்னரிடம் பாகூர் ஏரிக்கரை வீதி பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பாகூர் ஏரிக்கரை வீதியில் இயங்கி வரும் சாராய கடை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி இருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் புறப்பட்டு சென்றார். கவர்னர் ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. பாலத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அவர் இன்னைக்கு நம்ம கவர்னரை பார்த்து இந்த சாராய கடை திறக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அவர் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உறுதியாக எதுவும் சொல்லிட்டு போகல, பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஏழுமலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனை அடுத்து ஆண்டுதோறும் அவரது நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் ஏழுமலை குடும்பத்தினர் செய்திருந்தனர். பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமும் அதனைத் தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அம்மன் ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியின் உபயதாரராக பழனிவேல், கண்ணன், ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் நடந்து வருகின்றன. இதில் 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்றைய போட்டியில் ஊசுடு அகாடு வாரியர்ஸ் அணியும் மாஹே மெக்காலே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாஹே மெக்காலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி பவுலிங் செய்ய தீர்மானித்தது. 20 ஓவர் முடிவில் ஊசுடு அகாடு வாரியர்ஸ் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்தது. ஊசுடு அகாடு வாரியர்ஸ் அணியின் ஜஸ்வந்த் ஸ்ரீராம் 52 பந்துகளில் 70 ரன் அடித்தார். தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்காலே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 18.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழந்து 175 ரன் அடித்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மாஹே மெக்காலே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியின் அஜய் ரோஹிரா 58 பந்துகளில் 102 ரன் அடித்து பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் முதல் சதம் அடித்து சாதனை படைத்து ஆட்டநாயகன் விருது வென்றார். நேற்று நடந்த மற்றொரு போட்டியில் ஒயிட்டவுன் ஜென்ஸ், வில்லியனூர் மோஹட்ஸ் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஒயிட்டவுன் ஜென்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 7 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன் எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹத் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை இழந்ததால் 18.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 99 ரன் எடுத்தது. இதில் ஒயிட்டவுன் ஜென்ஸ் அணி 52 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத
உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினம் சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று உற்சவர் வீதி உலாவும் நடைபெறுகின்றன. முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வருதல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவு நாளாக அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். பின்னர் இசை கச்சேரி நடைபெற்றது. ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் நகர மக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பான்சியானா அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை துவக்க விழா நடைபெற்றது. குஜ்ரியோ கராத்தே சங்க மாநில பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கராத்தே பயிற்சியாளர் சிவமதி மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். தலைமை ஆசிரியர் மனோஜ் தலைமை உரை நிகழ்த்தி சிறப்பு விருந்தினர் கராத்தே சுந்தரராஜனுக்கு மரியாதை செய்தார். கராத்தே சுந்தரராஜன் பான்சியானா அரசு பெண்கள் பிரெஞ்சு பள்ளி தலைமை ஆசிரியர், பொறுப்பாசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஓவிய ஆசிரியர் சோமலிங்கம் அவர்கள் வழிகாட்டுதலில் ஆசிரியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் ஆசிரியர் பூங்குன்றன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில அளவில் புரணாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற சிலம்பம் போட்டி நிகழ்ச்சியில் நிறைவு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில பல்வேறு சிலம்பம் பயிற்சி கழகத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்.